தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது தான் என்னை வந்து கோவத்தில் வந்து காரில் அடித்து தூக்கி வீசிடுறேன். அடித்து தூக்கி வீசினோன்னே ரத்தம் தலையிலேருந்து வருது. அவன் திருப்பியும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் என் காலில் ஏற்றி, இப்போ எனக்கு காலில் வந்து சம்பளம் கூட போட முடியாத நிலைமை, அவ்வளோ வேதனையில் இருந்தேன், ரொம்ப வேதனையில் இருந்தேன். இப்போ வந்து அவ்வளோ வேதனையில் இருக்கும்போது அவன் மறுபடியும் விடலை, கழுத்தில் கயிறை போட்டு, பாலைவனத்திலேயே கழுத்தில் கயிறை போட்டு அவன் நெரிச்சு வந்து என்னை டிக்கியிலேருந்து இழுத்துட்டு போகிறான். ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இழுத்து போகிறான். உயிரோட நான் வேதனையை தாங்க முடியாமல் இது பண்ணுறேன். உடனே அவன் வந்து நிப்பாட்டிட்டு என்ன இறந்து போகலையா, இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்குறான். மிரட்டி வாக்குமூலம் வாங்குறாரு, இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாரு, அப்படியே ஷூட் பண்ணுறாரு. வீடியோ ஷூட் பண்ணி ஆமாம் நான் சொல்ல வந்து அதை கட் பண்ணிடுவார். அப்போ அவருக்கு சாதகமாக நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் நிற்க வச்சு எல்லா போலீஸும் சேர்ந்து துப்பாக்கி தூக்குன மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதோட அந்த ஹிந்திக்காரன் என்னோட ஒருத்தர் தான் சிவசரண் யாதவ்ன்ட்டு, அவன் ஊப்பிக்காரன், அவனை மெக்கானிக்குன்னு கூட்டிகிட்டு வந்து அவனை இந்த மாதிரி குடும்பப்படுத்தினா அவனுக்கு எல்லாம் தெரியுது. இந்த கம்ப்ளைண்ட் போனவொடனே எம்பசி மூலமாக பார்டர் போலீஸ் வந்தவொடனே என்னோடய ஃபோனை ஃபுல்லாக பறிச்சிடுறாங்க. அப்போ இவன் தான் ஹெல்ப் பண்ணான். இந்த ஹிந்திக்காரன் வந்து அந்த நேரத்தில் அவன் போலீஸ்கிட்ட சொல்ல முடியலை, இவன்லாம் நல்லா தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே மாறிடுறான். அப்போ என்னை வந்து சந்திச்சு போனோன்னா கூட கொஞ்சம் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி நான் அழுதேன். இதுக்கு வேறு வழியே இல்லை, சமையல் பண்ணுறதோடு விட்டுற மாட்டாங்க. ஒட்டகத்தை வந்து நம்ம ஒருத்தரே அடக்கணும். ஒட்டகத்தோடு நம்ம வந்து பாலைவனத்தில் வெயிலில் செருப்பை எடுத்துருவாங்க, செருப்பை எடுத்துகிட்டு ஓட விடுவாங்க. அந்த கொடுமையில் நான் வந்து வெயிலோட நிழல் கூட இல்லாமல் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறேன், நீட்ட முடியாது. இதுக்கு தான் அந்த பெல்ட்டு போட்டிருக்கேன். பெல்ட்டு போட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் நின்றாலோ வாக்கிங் போனாலும் பெல்ட்டு போடணும். டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எக்ஸ்ரே எடுத்ததில் முள்ளில் அடிப்படலை, நல்ல சவ்வு விலகிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. தலையில் அடித்ததெல்லாம் கருத்தை போடுறதுனா 1 வீக்கு மேலே அந்த வலி வேதனை எனக்கு இருந்துச்சு. ஏஜென்ட்டுகள் வந்து இந்த ஃப்ரீ விசான்னு கொடுத்தா போயிடாதீங்க யார் தயவு செய்து. நான் ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க. அது மூலமாக இன்னும் வந்து அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம எம்பசி வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம ஒருத்தர் உள்ளே போகிறோம், என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை கூட்டிகிட்டு போனால் வந்து 6 மாதம் லீக விசாவோ என்னை திருப்பி வந்து ஒப்படைக்கணும். ஒரு சட்டத்தில் வந்து அப்படி ஒரு இது இருக்குது. 6 மாதத்தில் கொண்டு வந்து என்னை ஒப்படைச்சிடணும். டிரைவர் விசான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ டிரைவர் விசான்னு கூட்டிகிட்டு போய் என்னை வந்து அந்த அரபி வந்து ஒரு 18 நாள் கத்தாரில் வச்சுட்டு என்னை உடனே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த எம்பசி சவுதி பார்டரில் வந்து அப்போ கூட எனக்கு தெரியாது, நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகிறோம், டிரைவருக்கு தான் போகிறோன்னு அந்த ஒரு இதிலே இருந்துட்டேன். அப்போ வந்து அவர் பாலைவனத்தில் நைட்டு ட்ராவல்னால நமக்கு சரியாக பாலைவனத்திலேருந்து அவர் அதை தாண்டி வீட்டுக்கு போவார் அப்படின்னு அந்த ஒரு இதில் தான் நான் போகிறேன். இல்லை யார் மூலமாக அங்கே இருக்கிற தெரிஞ்சவங்க மூலியமா போனீங்களா? எப்படி இங்கே இருக்கிற ஏஜெண்டா எப்படி போனீங்க? இல்லை, இங்கேருந்து போன சார் வந்து சேலத்தில் உள்ள ஒரு ஏஜெண்ட்டு எனக்கு தொடர்பில் உள்ளவர், அவர் மூலமாக போகிறேன். அவருக்கு மேலே உள்ள ஒரு கல்கத்தா ஏஜெண்ட்டு, அவர் தான் மெயின் ஏஜெண்டாக இருக்கிறாரு. டிரைவர் அப்படின்னு சொல்லி தான் டிரைவர் விசா தான். விசா அக்ரிமெண்ட்டில் வந்து இவங்க மெடிக்கல்லையும் அப்படி தான் கேட்குறாங்க. 1200 சேலரி, டிரைவர் தான் நீங்கள் போகிறீங்க, இங்கே எல்லாம் வோடாஃபோன் சிம் எல்லாமே தந்துடுறாங்க. நானும் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் போனேன்.